போகிற போக்க பார்த்தா டேனோவன் ஃபெரேரா டு சிஎஸ்கே ட்ரேட் உண்மையிலுமே நடந்துடும் போல இருக்குது. எஸ் கைஸ், டிசிஏ சிஎஸ்கே கிட்ட ட்ரேட் ஆஃபர் வச்சிருக்காங்களாமா. லைக் நீங்கள் இந்த மாதிரி நேத்தன் எலிஸை கொடுத்துடுங்க, நாங்கள் கண்டிப்பாக டேனோவன் ஃபெரேரா கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே இந்த ட்ரேட் ஆஃபருக்கு ஒத்துக்கிறதுன வாய்ப்பு இருக்கா? டேனோவன் ஃபெரேரா டு சிஎஸ்கே ட்ரேட், இதை பற்றி இந்த கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் கைஸ், பத்திரனாவை இந்த மாதிரி சிஎஸ்கே ஆப்ஷனில் விட்டு சீப் ரேட்டில் எடுத்துன்னு வர பிளானில் இருந்தாங்க. ஸோ இதை தெரிஞ்சு ஜிடி அண்ட் எல்எஸ்சி பத்திரனாக்கு ட்ரேட் அப்ரோச் வச்சிருக்காங்களாமா. என்ன நடக்குது, பத்திரனா ஜிடி ஆர் டிசிக்கு ட்ரேட் ஆகிடுவாரா? அதை பற்றி இந்த கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்த்துடலாம். ஸோ ஓகே, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்மளுடைய கம்ப்ளீட் ட்ரேட் அப்டேட்டாக நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கைஸ், பத்திரனாக்கு ட்ரேட் அப்ரோச் வச்சிருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். இது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் சோர்ஸ்லேருந்து வந்திருக்குது கைஸ். லைக் சிஎஸ்கே பத்திரனாவை இந்த மாதிரி ஆப்ஷனில் விட்டு அண்ட் அவரை பைபேக் பண்ணலாம் சீப் ரேட்டில் அப்படின்னு இருந்தாங்களாமா. பிகாஸ் அங்கே சஞ்சு அண்ட் க்ரீனுக்கு டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது பத்திரனாவை ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ரிலீஸ் பண்ணுமா வரும் சிஎஸ்கே. பிகாஸ் சிஎஸ்கே 2 பிளேயருமே டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆர்டிகல்ஸை. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இது வேலிடாக தெரியுது. ஸோ அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறீங்க பத்திரனா அப்படின்னு சொன்னாங்க, எங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி ஜிடி அண்ட் எல்எஸ்ஜி பத்திரனாக்கு ட்ரேட் ஆஃபர் வச்சுருக்காங்க. லைக் சிஎஸ்கே கிட்ட வந்து அதுக்கு சிஎஸ்கே ட்ரேட் ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. லைக் நாங்கள் ட்ரேடெல்லாம் பண்ண பார்க்கல பத்திரனாவை, அண்ட் எங்கள் டீமை விட்டு நீக்க கூட பார்க்கல, அவரை பைபேக் பண்ணுறதுக்காக ஆப்ஷனில் விட்டு எடுக்கலாம் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே இந்த ட்ரேட் ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணி போட்டு பத்திரனாவை நாங்கள் கண்டிப்பாக ரீடேட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா கைஸ். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு க்ளோஸ் சோர்ஸ்லேருந்து கிடைச்சிருக்குது. அண்ட் இது ப்ராக்டிக்கலாக நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கைஸ் டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் சஞ்சு அண்ட் க்ரீனுக்கு டார்கெட் பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ பர்ஸை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் பத்திரனா சிஎஸ்கேக்கு ஒன் ஆஃப் த டார்கெட் இருப்பார், லைக் பர்ஸை கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கு. ஓகே, சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது ப்ராக்டிக்கல். பட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது ப்ராக்டிக்கல் அப்படின்னா எஸ் கைஸ், லக்னோ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தெரியுது. பட் ஜிடிலேருந்து அவ்வளோ ப்ராக்டிக்கலாக தெரியல. லக்னோலேருந்து எப்படி ப்ராக்டிக்கலாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், அவங்களுக்கு இப்போ வரைக்குமே எந்த ஒரு நல்ல ஃபாரின் பவுலர் கிடையாது. பிகாஸ் அவங்க ஆப்ஷன்லேயே கோட்டை விட்டாங்க இந்த மாதிரி ஃபாரின் பவுலர்ஸ் எடுக்கிறது. ஒரே ஒரு ஃபாரின் பவுலர் தான் எடுத்தாங்க. ஸோ இன்ஃபேக்ட் இந்த வருஷம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குமே ஒரு நல்ல ஃபாரின் பவுலர் தேவைப்படுறாங்க அப்படின்னு இருக்கும்போது பத்திரனா ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸாக லக்னோக்கு இருந்திருப்பார். அண்ட் இது லக்னோக்கு ப்ராக்டிக்கலாக இருந்தால் ஜிடிக்கு லைட்டாக தான் கைஸ் ப்ராக்டிக்கலாக இருக்குது. லைக் அவங்களுக்கு ஆல்ரெடி ரபாடா இருக்காது. பட் ரபாடா இந்த வருஷம் அவ்வளோவா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க இன்னொரு அப்கிரேடட் வெர்ஷனுக்கு பார்ப்பாங்க. லைக் காட்ஸியாலாம் இருக்கிறாரு கைஸ். பட் காட்ஸியாலாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் பத்திரனா டு ஜிடி ட்ரேடுமே ப்ராக்டிக்கலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது கைஸ் இந்த 2 டீமுமே அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. லைக் இந்த ட்ரேடை இங்கே சொல்லும் போதே தெரியுது லைக் இது ப்ராக்டிக்கலாக நடந்திருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் கைஸ் சிஎஸ்கே ஸ்ட்ரைட்டாகவே ரிஜெக்ட் பண்ணி போட்டாங்க. பத்திரனாவால் கண்டிப்பாக சிஎஸ்கே விடக்கூட மாட்டாங்க. இனிமேல் பத்திரனா எனக்கு தெரிஞ்சு ரீட்டேன் தான் ஆக போகிறாரு கைஸ். இங்கே தெரியுது கைஸ் பத்திரனாவுடைய வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் ஒரு ஆப்ஷனுக்கே வரல, ஆப்ஷனில் வந்தால் எவ்வளோ ப்ரைஸுக்கு போவார் அவர். ஸோ அதனால் பத்திரனால சிஎஸ்கே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அவர் ஒரு ஜெம். ஸோ ஃபியூச்சரில் நம்மளுக்கு ஒரு பெரிய அசெட்டாக மாறி நிற்குவார். இன்ஃபேக்ட் இப்போ கூட இருக்கிறாரு. ஓகே, இப்போ நம்ம டேனோவன் ஃபெரேரா டு நேத்தன் எலிஸ் ட்ரேட் பற்றி பார்த்துலாம். லைக் இது பார்த்தீங்கன்னா டிசி ட்ரேட் ஆஃபர் வச்சுருக்காங்களாமா. பட் சிஎஸ்கே இதுவுமே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேஸில் என்ன கைஸ் அப்படின்னா ஸோ இந்த ட்ரேட் ஆஃபரை நம்ம SI20 ஆப்ஷன் நடக்குதில்ல, அதுக்கப்புறமா இதை பற்றி இன்னொரு மீட்டிங் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைமில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களாமா. பட் செகண்ட் டைமில் நாங்கள் பேசி பார்க்கலாம், ஒத்து வந்தால் இந்த ட்ரேடை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கைஸ் இங்கே ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்தன் எலிஸை மட்டும்தான் டெல்லி ட்ரேட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் இன்கேஸ் நாங்கள் இது சாக்ரிஃபைஸ் பண்ணி நாங்கள் இந்த பிளேயர்ஸை கொடுக்க போகிறோம் அப்படின்னு டெல்லிக்கு சொல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் நேத்தன் எலிஸை கொடுங்க அப்படின்னு கேட்டு இருக்காங்க டெல்லி. அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிளேயரை வேணும் கேட்டுக்கோங்க. இன்கேஸ் எங்களுக்கு அவங்க வேணாமா இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் அந்த பிளேயரை உங்களுக்கு ட்ரேட் பண்ணி வச்சிடுறோம் அப்படின்னு டிசியுமே சொல்லியிருக்காங்களாமா. இதை கேட்டு நீங்கள் நான் ஃபேக் நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க கைஸ். வேணும்னா இங்கே போய் ஆர்டிகல்ஸை சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டாக டிசி இந்த மாதிரி பண்ணியிருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது கைஸ். பிகாஸ் அவங்க கிட்ட ஆல்ரெடி மிச்சல் ஸ்டார்க் இருக்கும் போது நேத்தன் எலிஸ் எதுக்கு எடுத்துன்னு வரணும் அவங்க அப்படின்னு பார்த்துன்னு இருக்காங்க அப்படின்னு தெரியல. மேபி இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் ஆடி காம்பினேஷனை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறாங்களா. அண்ட் நேத்தன் எலிஸ் மாதிரி ஒரு பிளேயருக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி டீம் ஒத்து வர கைஸ். பிகாஸ் அவர் இப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 டெத் பவுலராக இருக்கிறாரு. ஸோ ஸ்டார்க் அண்ட் எலிஸ் டெத் பவுலிங் போட்டால் தராமல் இருக்குது அப்படின்னு டெல்லி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து
இருக்குது போல இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் தான் கைஸ். ஒரு 50-50 கால் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சிஎஸ்கே எந்த பிளேயரை கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நேத்தன் எல்லிஸை சிஎஸ்கே ஆஃபர் பண்ணுறாங்க, எடுத்துக்கோங்க ட்ரேடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், எனக்கு என்ன சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேனோவன் ஃபெரரை கேட்காதீங்க, சமீர் ரிஸ்வியை கேளுங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எஸ், கொடுக்க மாட்டாங்க தான், பட் இன்கேஸ் கொடுத்தா கைஸ் தராமல் இருக்கும். நம்ம இன்னொரு ஃபினிஷரை போய் தேடித்தானே நீடே கிடையாது. பட் கைஸ், அது ப்ராக்டிக்கலாக எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் கிடையாது. டெல்லி அந்த ட்ரேடை ரிஜெக்ட் பண்ணி போட்டுடுவாங்க. பிகாஸ் அவங்க சமீர் ரிஸ்வி அடுத்த ஃபியூச்சர் கேப்டனாக கூட மாறுவார். கைஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இப்போ டேனோவன் ஃபெரேரா பற்றி பேசலாம். டேனோவன் ஃபெரேராவை சிஎஸ்கே நேத்தன் எல்லிஸை கொடுக்குறாங்க ஒரு பட்சத்தில் அப்படின்னா, டேனோவன் ஃபெரேரா எடுத்துன்னு வர முடியுமா அப்படின்னா, எஸ் கைஸ், எடுத்துன்னு வர முடியும். பிகாஸ் டேனோவன் ஃபெரேராவோட நீட் பிளேயிங் லெவலில் இப்போதைக்கு டெல்லி கேபிட்டல்ஸுக்கு கிடையாது. அவங்க ஆல்ரெடி டீம் செட்டாக தான் இருக்குது கைஸ். ஒரு சில பல ஃபாரின் ஸ்லாட்ஸ் டாப் ஆர்டரில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணும். லோவர் ஆர்டரில் அவங்களோட ஃபாரின் ஸ்லாட் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது தான் இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நேத்தன் எல்லிஸ் அதிகமாக தேவைப்படுறாரு டேனோவன் ஃபெரேராவுடைய அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பாக டேனோவன் ஃபெரேரா சிஎஸ்கே அப்ரோச் பண்ணால் நேத்தன் எல்லிஸுக்காக ட்ரேட் பண்ணிவிடுவாங்க கைஸ். இந்த ட்ரேட் எனக்கு தெரிஞ்சு நடக்கிறதான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதை நிறைய ஆர்டிகல்ஸில் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. லைக் SA20க்கு அப்புறமா இந்த ட்ரேட் ஷார்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கைஸ். இங்கேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, சிஎஸ்கே ஏதோ ஒரு ட்ரேடை பண்ணி முடிக்க தான் போகிறாங்க இந்த IPL 2025 அப்படின்னு சொல்லி. அண்ட் எல்லாத்துக்குமே நம்ம ரெடியாக இருந்துக்கலாம் கைஸ். சிஎஸ்கே விட்டு சில பிளேயர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது ட்ரேட் பண்ணி, அண்ட் சில பிளேயர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அண்ட் உங்களுக்கு என்ன எனக்கு கைஸ், இந்த மாதிரி ட்ரேட் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நான் இனிமேல் வீடியோஸ் போடணுமா போடக்கூடாது, அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.